வரவேற்கிறோம். தூய ஆவியே வரவேற்கிறோம். தூய ஆவியே வரவேற்கிறோம். தூய ஆவியே வரவேற்கிறோம். எங்கள் சபை நடுவே சொல்லுவோமா? வரவேண்டும் தூயவரே, வரவேண்டும் தூயவரே, வரவேண்டும் தூயவரே. கைகளை அசைத்து வரவேண்டும் தூயவரே, வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். எங்கள் சபை நடுவே எத்தனை பேருக்கு ஆசை வரவே பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்று? வரவேற்கிறோம். எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுவே, ஆட்கொள்ளுவே, அசைவாடுவே இயேசுவே, ஆட்கொள்ளுவே, ஆட்கொள்ளுவே, அசைவாடுவே ஆவியானவரே, ஆட்கொள்ளுவே, ஆட்கொள்ளுவே, அசைவாடுவே எங்கள் சபை நடுவே, ஆட்கொள்ளுவே, 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 அசைவாடும் எங்கள் சபை நடுவே. வரவேண்டும் சபையார் பாடுங்க, வரவேண்டும். ஒரு மனப்படுவோமா? வரவே ஒரு மனப்படுவோம், வரவேண்டும் சொல்லுவோம், வரவேண்டும். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்கள் நடுவிலே வந்து உங்களை அபிஷேகிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். நான் ஆராதிக்கிற இயேசு. சொல்லுவோம், வரவேற்கிறோம், 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 வரவேற்கிறோம். வாரும் எங்கள் தூயவரே, வாரும் எங்கள் தூயவரே, வாரும் எங்கள் தூயவரே, வாரும் எங்கள் சபை நடுவே, வாரும் எங்கள் தூயவரே, வாரும் சபை நடுவே, வாரும் தூயவரே, வாரும் எங்கள் சபை நடுவே. ஹalleluya. சத்தம் கேட்கலையே? ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தம்? அவரை உயர்த்த எத்தனை பேர் ஆயத்தம்? அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், என் இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. உன் வலக்கரத்தை உயர்த்துங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒருவரும் யாரும் சொல்லாமலே உம்மை ஆராதிப்போம். இன்றைக்கு கட்டாயம் உம்மை மகிமைப்படுத்துவேன்.
என் கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். சொல்லிட்டீங்களா? என்ன ஏமாற்றலாம், ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கைதட்டு போடுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு, இயேசுவாவுக்கு, இயேசுவாவுக்கு. அப்படியே கைகளை உயர்த்தி வரவேண்டும் தூய ஆவியானவர், அசைவாடும் சபை நடுவே நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எந்தன் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எந்தன் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்னொரு முறை நம் ஆண்டவராகிய தேவ நாம மகிமைப்பட நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம் உங்களுக்காக நீங்க கை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. சோர்வாய் வந்திருக்கிறீர்கள், மன காயத்தோடு வந்திருக்கிறீர்கள், நொந்து போய் வந்திருக்கிறீர்கள், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம், முயற்சிகள் தோல்வி, உள்ளம் உடைந்து நேற்று நடந்த சம்பவம், முந்த நாள் நடந்த சம்பவம், உங்க வாழ்க்கையில கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் உங்களை தைத்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு அந்த எரிகோ கோட்டைகளை எல்லாம், இன்றைக்கு சத்ருவானவன் நீங்கள் தாண்ட முடியாதபடி அவன் கட்டி வைத்திருக்கிற தடை சுவர்களை எல்லாம் என் ஆண்டவராகிய தேவனுடைய நாமம், வல்லமை உள்ள நாமம் உடைத்தறிய போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்க வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டிய நேரத்தில் கைகளை உயர்த்த வேண்டும். நான் சில ஆக்ஷன் சொல்லி தருவேன், அதை நீங்கள் பண்ண வேண்டும். சுத்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கை கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துள்ளி சொல்ற நேரத்துல கால்ல வியாதி இருக்கிறார்கள், ஒண்ணு யோசிக்காத, ஏழுமான கொஞ்சமாவது துள்ளி சொல்லுவோம் ஹல்லேலூயா. 1 2 3 துள்ளுங்க பாப்போம். 1 2 3 ஸ்டார்ட். அப்படி துள்ள வேண்டும். நீ துள்ளாவிட்டால் உன் கால்ல இருக்கிற கட்டி தீராது, உங்க வியாதி மாறாது. கைகளை தூக்குற நேரத்துல அங்க பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, மூட்டு பிரச்சனை எல்லாமே ஆண்டவராய் தேவன் மாற்றுவார். Come on, சொல்லுங்க. சுத்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவ்வளவுதான் பாட்டு. நான் சொல்லி தரதுக்கு பின்னாக நீங்க பாடலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா. சுத்தி சொல்லுவோம் அல்லேலூயா, சுத்தி சொல்லுவோம் அல்லேலூயா, சுத்தி சொல்லுவோம் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. Come on.
அல்லேலூயா ஆமென். இதெல்லாம் துள்ளபரம் துள்ளபரம் துள்ளி சொல்லுவோம் துள்ளே இயேசுவுக்காக ஆமென் அல்லேலூயா. கொஞ்சம் 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 என்ன பின்னாக சும்மா நிக்கிறீங்க? இயேசுவுக்காக துள்ள விருப்பம் இல்லையா? ஜீவன் இருக்கும் வரைக்கும் தான் துள்ளலாம். ஜீவன் இருக்கும் வரைக்கும் தான் அவரை பாடலாம். ஜீவன் போன ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்காக எவ்வளவு ஓடுகிறோம், எவ்வளவு துள்ளுகிறோம், எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறோம் அவருக்காக. ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். துள்ளே துள்ளி சொல்லுவோம் அல்லேலூயா. உடம்பு குறையும், உடம்பு குறையும், துள்ளி கொழுப்பு கரையும். ஜீசஸ் 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 துள்ளி சொல்லுவோம் அல்லேலூயா. துள்ளி சொல்லுவோம் அல்லேலூயா. துள்ளி சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. துள்ளே துள்ளே துள்ளி சொல்லுவோம் அல்லேலூயா. துள்ளி சொல்லுவோம் அல்லேலூயா. துள்ளி சொல்லுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. குனிந்து 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 சொல்லுவோம், நிமிந்து நிமிந்து சொல்லுவோம், குனிந்து குனிந்து சொல்லுவோம் எஸ் ஆமென் அல்லேலூயா. குனிந்து 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 சொல்லுவோம் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல குனிந்து அல்லே ஆமென் ஆமென் அல்லேலூயா. கைகள் எல்லாம் அசைச்சு கரங்களை அசைத்து அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, அவர் நாம மகிமைக்காக அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. கரங்களை அல்லேலூயா. கரங்களை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மறுபடியும் சுத்தல் சுத்தல் சுத்தி சொல்லுவோம் சுத்தே அல்லேலூயா. சுத்தே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டு, கரங்களை தட்டி தேவ நாம மகிமைப்படட்டும். அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமம் பெரிய நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்துக்கு முன்னால் பேய் நிற்க முடியாது. அந்த நாமமே கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya ஆமென் ஹalleluya. சும்மா நின்று சோம்பேறிகளாய் பாடுங்கள், அப்படியா பைபிள் சொல்லுது? கை தந்திருக்கிறது, உங்க கையோட ஒரு தாளம் இருக்குது, மேள தாளம், அவரை ஆராதிக்க கரதோஷமே. கைகளை தட்டி அவரை பாடுங்கள், தம்புரோடு வீணையோடு இசை கருவிகளோடு என்னை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிற பொழுது, அதற்கு கீழ்ப்படுகிற பொழுது அற்புதம் தானாக நடக்கும், அதிசயம் தானாக நடக்கும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வரும். ஹalleluya. நம்புறீங்களா? இன்னும் ஒரு தடவை மாத்திரம் நாங்கள் அந்த பாடலை பாட போகிறோம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். ஜீசஸ். சோம்பேறிகளா இருக்காதீங்க, நல்லா கை தட்டு, கைகளை தட்டி கரங்களை தட்டி அல்லேலூயா. கரங்களை அல்லேலூயா. கரங்களை சொல்லாமல் வந்த பிசாசு சொல்லாமலே போ, விடுதலை விடுதலை. கரங்களை தட்டி
இயேசுவுக்காக, இயேசுவுக்காக. அவர் இருக்கிற இடத்திலே சந்தோஷம் உண்டு. இயேசு இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி உண்டு. இயேசு இருக்கிற இடத்திலே மன மகிழ்ச்சி உண்டு. இயேசு இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டு. ராஜா வாழ்கிற இடத்துல மன மகிழ்ச்சி உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. அசைத்து அசைத்து கரங்களை அசைத்து ஹalleluya, கரங்களை அசைத்து ஹalleluya, கரங்களை அசைத்து ஹalleluya, ஆமென். நீங்க ஒரு கூச்சல் ஒன்று போடுங்க, ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க ஆர்ப்பரிக்கிற நேரத்துல அலங்கம் இடிய வேண்டும், அலங்கம் இடிய வேண்டும். ஆர்ப்பரிச்சு கொண்டே நாங்க எரிகோவை நாங்க நுழைய போகிறோம். ஹalleluya, எரிகோக்குள்ள நுழைய போகிறோம். தடுப்பு சிவர்கள் இடிய வேண்டும். அந்த அளவுக்கு உங்கள் ஆராதனை இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். துதிக்கு நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் உடையும், தடைகள் விலகும். மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகும். யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகும். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய நாட்கள் அல்லோ. எக்காலமூதி எரிகோவை உடைக்க போகிறோம். ஆரவார துணியோடு கானானுக்குள்ள போக போகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஓமா தம்பி, ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அல்ல ஆர்ப்பரிங்க, அலங்கம் ஆர்ப்பரிப்போமோ, ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் ஆர்ப்பரிப்போம். எக்காலமூதி, எக்காலமூதி எரிகோவை ஆரவார துணியோடு, எக்காலமூதி எரிகோவை ஆரவார துணியோடு கானானுக்குள். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலம். எக்காலமூதி, எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலமூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு. துதிக்கும் துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த இலங்கையை சுற்றி சுற்றி வலம் அறிவோமே. பலங்கொண்டு திடமனதாய் இந்த இலங்கையை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதல், இது எழுப்புதலின் நம்முடைய நம்முடைய இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம், எக்காலம் எரிகோவை ஆரவார கானானுக்குள். எக்காலமூதி எரிகோவை ஆரவார கானானுக்குள். உண்மையாதில் ஒரு 15-20 பேர் நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம் கானானுக்குள்ள போவீங்க. ஏன்னா அவர்கள் துதிக்கிற துதியை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஆனா சில பேர் போனாலும் உண்டு போகாட்டியும் உண்டு. சில பேருடைய முகத்தை பார்த்தா
அப்படி தெரியுது. அப்படி இருந்தா போகவும் மாட்டீங்க, உங்க பிரச்சனையும் மாறாது. போனாட்டு மொண்டு தம்பி போகாட்டியும் மொண்டு கிடந்து இங்கேயே கிடந்து போவோம், இங்கேயே மடிவோம், ஒரு பிரயோசனமும் இல்லை. உண்மையா ஒரு 5-10 பேர் மாத்திரம் நான் நம்புகிறேன் கானானை சுதந்தரிப்பார்கள். துக்கப்படுவது, வேதனைப்படுவது, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற இடத்துல உங்க வீட்டு கவலைகளை கொண்டு வந்து இங்க வந்து அப்படியே ஜோதிச்சு கொண்டிருக்கிறது. உண்மையா சொல்றேன், கவலைப்படாதீங்க. கூட்டவும் முடியாத ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. நடக்கிறது தான் நடக்கும். நீங்க கர்த்தரை ஆராதிச்சு கொண்டு அந்த எரிகோவை உடைத்து நாங்கள் உள்ளே செல்லுவோம். ஓகே, ஒரு வாரம் சும்மா நிக்க கூட அப்புறம் திரும்ப நிப்பாட்டி கலைப்பேன். 1 2 3 ஸ்டார்ட். ஓ எக்காலம் மூடி எரிகோவை யோசுவாவின் கூட்டம் நாம், இஸ்ரவேல் ஜனம் நாம். கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, நம்முடைய இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. நல்ல நல்ல ஐய காலம் மூடி ரகபர ஹனரம ரக ஷக்கரல ரேரம ரஹந்தரல பரஹஷே. இப்பொழுது உடைவதாக, இப்பொழுது நிர்மூலமாகட்டும். காலம் மூடி எரிகோவை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். எல்லாரும் 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 வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஹalleluya 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 ஹalleluya. ஆர்ப்பரிப்போமா ஆர்ப்பரிப்போமா ஆர்ப்பரிப்போமா. இயேசுவால் கூடாது ஒன்றுமில்லை. இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர். இஸ்ரவேலின் ராஜா செயல்களில் வல்லவர். இஸ்ரவேலின் ராஜா வல்லமை உள்ளவர். இஸ்ரவேலின் ராஜா சங்கடலை பிளந்தவர். இஸ்ரவேலின் ராஜா அதிசயம் செய்கிறவர், பராக்கிரமம் உள்ளவர். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை தகர்த்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம் மூது எரிகோவை எக்காலம் மூடி எரிகோவை ஆரவார. எத்தனை பேர் ஆயத்தம், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கானானுக்குள்ள நுழைய ஆசீர்வாதம் இல்லையே காண. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது எரிகோ போன்ற தடைகள் உடையற்றும் ஆண்டவரே.
தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும். நல்லா துணிங்க. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. எனக்கு ஒரு ஆசை, நம் சபையை சேர்ந்தவர்கள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து இதே போல அங்கேயும் நாங்க ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? இதே மாதிரி நாங்க அங்க ஒரு கூட்டம் போட்டு ராஜ்யத்துக்குள்ள காலம் போது எரிகோ பகிடிப்போம் ஆரவார தொண்டியோண்டு கானானுக்குள் வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், இயேசுவை நான் சந்திக்க கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம். அங்க போய் எரிகோயில் அங்க கிடையாது, தடைகளே இல்ல, ஒரு ஃப்ரீயான வாழ்க்கை, இயேசுவோடு வாழும் வாழ்க்கை, ராஜ்ய வாழ்க்கை. நான் பாடுறேன், வந்துட்டோம் வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம். ஹalleluya 1 2 3 ஸ்டார்ட். வந்துட்டோம் வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், வந்துட்டோம் வந்துட்டோம், கானானுக்குள்ள. இயேசுவாவை தரிசிக்கிறோம், இயேசுவாவை தரிசிக்கிறோம், இயேசுவாவை தொட்டு பார்ப்போம், இயேசுவாவை தொட்டு பார்ப்போம், இயேசுவாவை தரிசிப்போம், இயேசுவாவை தரிசிப்போம், இயேசுவாவை தொட்டு பார்ப்போம், இயேசுவாவை தொட்டு பார்ப்போம். அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் ராஜாதி ராஜா. சொல்லுங்க, கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், இயேசுவாவை பாருங்க, அதோ இருக்கிறார். கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம். ஹalleluya, ஹalleluya, ஜீசஸ், ஜீசஸ். கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள. இயேசுவாவோடு ஆளுகை செய்ய வந்துட்டோம், இயேசுவாவோடு ஆளுகை செய்ய வந்துட்டோம், இயேசுவாவை ஆளுகை செய்ய வந்துட்டோம், இயேசுவாவை தரிசிக்க வந்துட்டோம். தொட்டு பாப்பேனே, அவர் மடியில சாய்வேனே, அவர் மார்புல சாய்வேனே, அவரை கட்டி பிடிப்பேனே. ஏசப்பா ஏசப்பா நல்லவரே, ஏசப்பா பெரியவரே. சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா. சொல்லல சொல்லல, பெரியவரே. கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் தடைகள் விலகிடுமே. அப்ப கானானுக்குள்ள போயிட்டு பாட வேண்டிய பாட்டு, கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள வந்துட்டோம், ஏசப்பாவை தொட்டு பார்க்க கானானுக்குள்ள வந்துட்டோம், அவர் ராஜாதி ராஜாவ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவரை தொட்டு பார்க்க வந்துட்டோம், தொட்டு பார்க்க வந்துட்டோம். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? எனக்கு அந்த ஆசை இருக்கு. நாங்க இப்ப அவர் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவேன்னு கூப்பிடுகிறோம். ஆனால் அன்றைக்கு அவரை மார்புல சாஞ்சி அவரை மடியில இருந்து பார்த்து அவரை தொட்டு பார்த்து நீங்க அங்க போறதா இருந்தா இங்க அவர் ஆராதிக்க வேணும், இங்க தடைகளை தாண்ட வேணும். லேசாக அவரை தொட முடியாது, லேசாக அவர் மடியில இருக்க முடியாது. இங்க உபத்திரவங்களை சகிக்க வேண்டும், இங்க கர்த்தருக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இங்க கர்த்தரை ஆராதித்தால் அங்க இந்த பாடலை பாடலாம். கானானுக்குள்ள வந்துட்டோம், சகல உபத்திரவங்களையும் தாண்டி கானானுக்குள்ள வந்துட்டோம், கானானுக்குள்ள. ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி, நீங்க மட்டும் பெரியவர், நீங்க மட்டும் பெரியவர். பிள்ளைகள், நீங்க அவரை தொட்டு பார்க்க ஆசையா? உங்களை நீங்க தாழ்த்த வேண்டும். கானானுக்குள்ள போக விருப்பமா? அவரை பார்க்க, அந்த மகிமையின் மகிமையான அந்த வீட்டுக்குள்ள நுழைய விருப்பமா? இந்த உலகத்துல நீங்க தாழ்த்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுத்து அவரை ஆராதிக்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. நாங்க இந்த உலகத்துல ஆண்டவர் எவ்வளவுக்கு நாங்க துதிச்சு பாடுறோமோ அவ்வளவு வச்சுக்கு தான் அடுத்த பாடல். கானானுக்குள்ள வந்துட்டோம்,
கானானுக்குள்ள வந்துட்டோம். ஏசப்பாவை தரிசிக்க கானானுக்குள்ள வந்துட்டோம். பல உபத்திரவங்களையும் பாடுகளையும் தாண்டி கானானுக்குள்ள செல்ல இருக்கிறோம். அந்த கானான் இஸ்ரேல் ஜனங்கள் நுழைந்த கானான் கிடையாது. அதுதான் நித்திய வீடு, நித்திய பிரவேசம். அதுதான் எங்கள் ரட்சிப்பு, அதுதான் எங்கள் ரட்சிப்பு. ஹalleluya, ஹalleluya. கிட்டா நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பே ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் ஆராதனையின் கடைசி நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? நான் உம்மை நேசித்தீரே, எந்த உயிரை பார்த்திலும் இயேசுவே, நான் உம்மை நேசித்தீரே. Love you Jesus. எந்த உயிரை பார்த்திலும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஹalleluya, ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். பெற்ற உன் தாயும் உன் நண்பர்கள் தள்ளுகையில் உன் உயிர் கொடுத்து நீ நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற உன் நண்பர்கள் தள்ளுகையில் நீ உயிருக்கு உயிராக நேசித்தவர் உன்னை வெறுக்கையில், நேசித்தோர் நீ என்னுடையவன் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைப்பி என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைப்பி என் செல்ல பெயரை. அப்பா வளர்ச்சி நீர் வளர்த்தி நீர் வளர்வாக, உம் நாம மகிமைக்காக. வளர்த்தி நீர் வளர்வாக, உம்முடைய நாம மகிமைக்காக, உம் நாம மகிமைக்காக. வளர்ச்சி நீர் வளவாயோ, வளர்த்தி நீர் ஒன்றுக்கு மகள் ஆண்டவரே, உம் நாம மகிமைக்காக எங்களை உயர்த்தினீர், உம் நாம மகிமைக்காக எங்களை ஆசீர்வதித்தீர். வளர்த்தீர், உம் நாம மகிமைக்காக எங்களை தெரிந்து கொண்டீர். உம் நாம நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்.
you Jesus. எந்தன் உயிரை பார்த்திலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்த்திலும் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான். உம்மை மனதுடன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்துவோம். ஒரு மெல்லிய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளுகிறது. நொந்து போய் வந்திருக்கிற உன் இருதயத்தை கர்த்தர் தொடுகிறார். வேதனையோடு இருக்கிற தாயே, இயேசு உன்னை நேசிக்கிறார். தனிமையில இருந்து புலம்புகிற சகோதரியே, தனிமையில இருந்து உன் அறை வீட்டுக்குள்ளே அல்லது ஒரு தனிமையான ஒரு இடத்தை தெரிவு செய்து அடிக்கடி போய் அந்த இடத்துல இருந்து ஐயோ என் வாழ்க்கை, ஐயோ புலம்பி அழுகிற உன்னை காண்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்டவர் தூதனை அனுப்பினார், துறவை உண்டு பண்ணினார், தாகம் தீர்த்தார். அந்நாளின் கண்ணீரை கண்டவர் உன் கண்ணீரை காணாமல் இருப்பாரோ? உன் கதறலை கேளாமல் இருப்பாரோ? அவர் உன்னை நேசிக்கிறார். உன் தாய் உனக்கு பேசக்கூடாத வார்த்தையினால பேசி இருக்கலாம். உன் தகப்பன் உன்னை திட்டி இருக்கலாம், உன்னை வெறுத்து தள்ளி இருக்கலாம். இன்று வரை அந்த காயம் உனக்கு இருக்கிறது அல்லவா? இன்று வரை அந்த காயம் உனக்கு இருக்கிறது. உன் சிறு வயதை நினைத்து பார்க்கிற பொழுது, உன் இடைக்கால அந்த காலங்களை நினைத்து பார்க்கிற பொழுது, வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், மனிதர்களுடைய தீய வார்த்தைகள், அவமொழிகள், அவர்கள் தான் பேசுகிறார்கள் என்று பார்த்தால் பெற்றவர்களே பேசுகிறார்கள், பெற்றவர்களே பேசுகிறார்கள். கவலைப்படாத சகோதரி, கவலைப்படாதே, கவலைப்படாதே. நான் செத்தால் நல்லா இருக்கும், இருக்கிறதை பார்க்கிலும் ஏன் இந்த வேதனையோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறாய்? நீ மரிப்பதற்கு, நீ சாகுவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை வாழ வைப்பதற்கு தான் அவர் அழைத்திருக்கிறார். உன்னை வாழ வைப்பதற்கு தான் அழைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அவர் கையிலே செல்ல பிள்ளை. நீ யாரையும் பார்க்காத. உன்னை வெறுக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை வெறுக்கிறவர்களை ஆசீர்வதி. உன்னை தள்ளுகிறவர்களை நீங்க நேசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்க பலன் மிகுதியாய் இருக்கிறது. கட்டாயம் நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் இயேசு உன்னை வாழ வைப்பார். நீ வாழ மாட்டாய், நீ நாசமா போவாய் என்கிற இடத்திலே கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். உன் இருதயத்தை நோக பண்ணின அந்த ஏரியாவிலே, அந்த சகோதரர்கள் மத்தியிலே எகிப்துக்கு கொண்டு போய் யோசேப்பை ராஜாவாக்க என் தேவனால் முடிந்தால், உங்களை நீங்க இருக்கிற இடத்துல உங்களை ராணியாய், உங்களை ராஜாவாய், உங்களை உயர்த்தி வைக்க என் தேவனால் முடியும். நீ விசுவாசித்தால் இப்பொழுது தேவ மகிமையை காண்பாய். தேவன் உன்னை உயர்த்துவார். உன் பிள்ளை, நீ பெற்ற பிள்ளை உனக்கு விரோதமாய் பேசி இருக்கலாம், உன் இருதயத்தை நோக பண்ணி இருக்கலாம். தாயே, தகப்பனே, ஒன்றுக்கும் யோசிக்காதே. இயேசு உன்னோடு இருக்கிறார். இதுதான் உலகம், பாத்தியா? இதுதான் பிள்ளைகள் அன்பு, பாத்தியா? பிள்ளைகள், அதுதான் தாய் தகப்பனின் அன்பு, பாத்தியா? கள்ளமில்லாத அன்பு, உண்மையான அன்பு என்றால் உலகம் தர முடியாத அன்பு இயேசுவின் அன்பு. ஐயா, இயேசுவின் அன்பு. அம்மா, இயேசுவின் அன்பு. சகோதரி, நாங்க தூக்கி தூக்கி தாளாட்டி வளர்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் இந்த மார்பில பாஞ்சு உதைக்கிறாங்க பிள்ளைகள். நாங்க அள்ளி அள்ளி அணைச்சு நேசிக்கிறோம். ஆனா ஒரு நாள் வருகிற பொழுது தாய் தகப்பன் வருகிறார்கள். பலர் சொத்துக்காய் வருகிறார்கள், பலர்
எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற தீய காரியங்களை கண்டு எங்களை விலக்குகிறார்கள், நோக பண்ணுகிறார்கள். ஆனாலும் நாங்கள் என்ன விதமாய் இருக்கிறோமோ, நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அதே வண்ணமா எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர் தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மெல்லிய பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடம் 2 கைகளை உயர்த்துங்கள். தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை கட்டி பிடிக்கிறது, உன்னை கட்டி அணைக்கிறார், உன்னை கட்டி அணைக்கிறார். உன்னோடு செல்லமாய் பேச இயேசு வந்திருக்கிறார், உன்னோடு செல்லமாய் பேச இயேசு வந்திருக்கிறார். உன்னை கட்டி அணைக்கிறார். மகளே, மகனே, இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை கட்டி பிடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆசைவாடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆசைவாடுகிறார். இயேசுவை பார்த்து சொல்லு, இயேசுவை பார்த்து சொல்லு, அப்பா நீங்க தான் எனக்கு அப்பா. என் பாடுகள் உமக்கு தெரியும், என் வேதனைகள் உமக்கு தெரியும். ஓ என்னை கட்டி அணைங்க, நான் எங்கே போவேன்? உம்மை விட்டால் எங்கே போவேன் ஆண்டவரே? எங்கே போவேன்? உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவன் உண்டு, உம்மிடத்தில் தான் ஆசீர்வாதங்கள் உண்டு, உம்மிடத்தில் தான் நிம்மதி இருக்கிறது. உங்களை கட்டி அணைக்கிறார் மகளே. In the name of the Lord Jesus. Touch. பெற்றுக்கொள்ளுங்கள். பனி போல கர்த்தருடைய மகிமை, பனி போல கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்கள். பின்னாக பின்னாக தேவ மகிமை மின்சாரம் போல இறங்கி கொண்டிருக்கிறது. மின்சாரம் போல தேவ ஆவியானவருடைய வல்லமை உங்க சரீரத்துக்குள்ளாக அதை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தாங்க முடியாத கர்த்தருடைய வல்லமை, தாங்க முடியாத கர்த்தருடைய அபிஷேகம் இதோ உங்கள் கால்களுக்குள்ளாக, எங்கள் தலைக்கு மேலாக, எங்கள் சரீரங்களுக்குள்ளாக இறங்கி இருக்கிறது. பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில், பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள்.